الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن والاه أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما، رب زدني علما، رب زدني علما. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி வந்ததன் பின்னர் எங்கள் இரு தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களுடைய தொடர்களான சஹாபாக்கள், தபிஈன்கள், தபா தபீன்கள், இறை வழி நடந்து இவ்வுலகை விட்டு பிரிந்து சென்ற முஸ்லிம்களான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறி எனது விடயத்துக்கு வருகின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் பொறுமையுடைய பாடத்தை படித்துக் கொண்டிருக்கின்றோம். சென்ற அமர்வில் நாம் 37வது ஹதீஸை பார்த்தோம். அதிலே சில விடயங்கள் சொல்ல இருக்கின்றது. அதை சுருக்கமாக சொல்லி முடிக்கலாம் நினைக்கின்றேன். அதாவது அபூ சயீத் மற்றும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இவர்கள் இருவரை தொட்டும் அறிவிக்கப்படுகின்ற ஹதீஸ். அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொற்றும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸப், ஒரு முஸ்லிமுக்கு களைப்பு ஏற்படுவதில்லை. வல நஸப், களைப்பு, வல நஸப் அதே போல நோய், வல ஹம் கவலை, அதே போல துன்பம், இவைகள் ஏற்படுவதில்லை. ஹத்த ஷௌகத்து, இதுவரை என்றால் ஒரு காலில் ஏறக்கூடிய முள்ளு, இல்லா கஃபர் அல்லாஹு பிஹா மின் ஹதாயாஹு, அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய நோய் பாவங்களை மன்னித்து விடுகின்றான். ஒரு முஸ்லிமுக்கு சிரமம், நோய், கவலை, துக்கம், நோவினை, அதே போல மனவேதனை மற்றும் அவனின் காலில் குத்திவிடும் முள்ளின் வேதனை உட்பட அனைத்துக்காகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரது குற்றங்களை மன்னிக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதாவது இங்க வந்து பலவிதமான நோவுகளை, கவலைகளை எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றன. மனிதனுடைய மேனில் ஏற்படக்கூடிய இந்த நிலைமைகள் சரிதானே. ஒன்று வந்து அதாவது வந்து துன்பம், அதாவது வந்து சிரமம். நசம் என்றால் சிரமம், வசம் என்றால் நோய், வஹம் வஹசன் அதே போல வந்து என்ன கவலை, துக்கம், கவலை சரிதானே. இவைகள் எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட வந்து என்ன அதே போல கம் சரிதானே, மனவேதனை எல்லாம் வந்து என்ன ஒரு விதமான வேதனை, உடம்புக்கு ஏற்படக்கூடிய நோவினைகள் சரிதானே. இதுல என்ன வித்தியாசம் என்று சொல்லும் போது, ஹம் வஹசன், ஹம் வஹசன் என்று சொல்லும் போது இந்த ஹம்மை பத்தி உலமாக்கள் சொல்றாங்க வந்து என்ன, இது எதிர்காலத்துல ஏற்படக்கூடிய விடயங்களை பற்றி நினைத்து கவலைப்படுவது. ஹம் என்று சொன்னால் எதிர்காலம், இன்னும் வந்து என்ன நிகழவில்லை. ஒருவர் வந்து என்ன தனக்கு பிள்ளை குட்டிகள் இருக்கின்றது, நோய்வாய்ப்படுகின்றார். அந்த பிள்ளைகளை பற்றி
வந்து என்ன கவலைப்படுகின்றார். எனக்கு எதுமாகிவிட்டால் இந்த பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆகும் என்று கவலைப்படுவது. அதே போல வந்து என்ன தன்னுடைய வியாபாரம் இதுல வந்து நஷ்டம் ஏற்படும் போது அவைகளை நினைத்து வந்து என்ன கவலைப்படுவது. எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ தெரியாது. ஹசன் அடிச்சு சொன்னால் அதாவது ஒரு 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 துன்பம் ஏற்பட்டு அது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி கவலைப்படுவது. அதான் இதுக்கு ஹசன் அடிச்சு சொல்லுவது. சரிதானே? இதே போல கம் அடிச்சு சொன்னால் கம் இது அதாவது வந்து அதாவது மன அழுத்தம் மனதோடு ஏற்பட்டு கொடுக்கக்கூடிய வந்து என்ன இந்த கவலை, அது கடினமான கவலை ஏற்படுவதால் மனதுக்கு ஏற்படக்கூடிய தாக்கம். இப்படியான வந்து என்ன சில வித்தியாசங்கள் இருக்கின்றனவாக இந்த ஹதீஸ் சொல்லுகின்றது. அப்ப எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவைகள் இப்படி ஒருவருக்கு ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது அவனுடைய உடம்புக்கு ஏற்படக்கூடிய கஷ்டமாக இருக்கலாம். இப்ப நசபடி சொல்லும் போது மரம் இது வந்து உடம்புக்கு ஏற்படக்கூடிய நோவினை. சரிதானே? அடுத்தது வந்து என்ன மனதிற்கு ஏற்படக்கூடிய கவலை கஷ்டம். இவைகளை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பாவங்களை மன்னித்து விடுவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அடுத்ததாக இன்றைக்கு நான் பார்க்க போகக்கூடிய ஹதீஸ் ஆகிறது 38வது ஹதீஸ். عن ابن مسعود رضي الله تعالى عنه. இப்னு மஸ்ஊத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகின்றது. قال அவர்கள் கூறுகின்றார்கள் دخلت على النبي صلى الله عليه وسلم وهو يوعك فقلت. நான் ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றேன். அவர்களோ கடினமாக காயக்கூடியவர்களாக இருந்தார்கள். கடினமாக வந்து என்ன காய்ச்சல் ஏற்பட்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஃபகுல்து அப்போது நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னக துஅகு வஅகன் ஷதீதன், நீங்க கடினமாக உங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டிருக்கின்றது என்று சொன்னதும் கால அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஜல் இன்னி உஅகு கமா யுஅகு ரஜுலானி மின்கும், உங்களில் இருவருக்கு காய்ச்சல் ஏற்படுவது போன்று எனக்கு காய்ச்சல் ஏற்பட்டிருக்கின்றது. உங்களில் இருவருக்கு காய்ச்சல் ஏற்படுவது போன்று எனக்கு காய்ச்சல் ஏற்படுகின்றது என்று ஏற்பட்டிருக்கின்றது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. குல்து அப்ப நான் சொன்னேன், ذلك أن لك أجرين, அப்படி என்றால் உங்களுக்கு 2 கூலிகளா? 2 மனிதர்களுடைய காய்ச்சல் உங்களுக்கு காய்தென்றால் அப்ப அஜரும் உங்களுக்கு கூலியும் உங்களுக்கு இரட்டிப்பாக 2 கூலிகள் கிடைக்குமா என்று கேட்டார். கால அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஜல், ஆம், உண்மைதான், ஆம், ذلك இதுவாவது, கதாலிக்க அஜல் ذلك, ஆம், இது நீ கூறுவது போன்றுதான். கதாலிக்க மா மின் முஸ்லிமின் யுஸீபுஹு அதன் ஷௌகத்துன் ஃபமா ஃபௌகஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா ஸய்யிஆத்திஹி வஹுத்தத் அன்ஹு ذنوبه கமா தஹுத்து ஷஜரத்து வரகஹா. ஆம், இவ்வாறுதான் ஒரு முஸ்லிமுக்கு ஒரு அதாவது தீங்கும் ஏற்படுவதில்லை, ஷௌகத்துன் ஒரு முள்ளு குத்திப்படுவதில்லை, பமா ஃபௌகஹா அதைவிட மேலான ஒன்றும் அதைவிட பெரிதான ஒன்றும் அவனுக்கு ஏற்படுவதில்லை. ஒரு முள்ளு அதைவிடவும் அதுக்கு மேலாகவும் இது அவனுக்கு ஏற்படுவதில்லை. இல்லா கஃபரல்லாஹு பிஹா ஸய்யிஆத்திஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பாவங்களை அழித்து விடுகின்றான். வஹுத்தத் அன்ஹு ذنوبه, அவனுடைய பாவங்கள்
விழுந்து விடுகின்றன, நீக்கப்பட்டு விடுகின்றன, அழித்து விடப்படுகின்றது. கமா தஹுத்து ஷஜரத்து வரகஹா, ஒரு மரம் எவ்வாறு கிளைகளை விழுத்தாட்டுகின்றதோ அதே போன்று அவனுடைய பாவங்களும் என்ன விழுந்து விடுகின்றன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார். அப்ப இதிலிருந்து விளங்குது என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய் நொம்பலம் எதுவரை என்றால் கவலை, கஷ்டம், ஒரு முள்ளு குத்திப்பட்டால், அல்ல முல்லை விட பெரிதான ஒரு விடயமாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவைகளை கொண்டு அவனுடைய பாவங்களை மன்னித்து விடுகின்றான். அவனுடைய பாவங்களை மன்னித்து விடுகின்றான். ஷேக் உசைமின் இந்த ஹதீஸ சொல்லி போட்டு சொல்றாங்க, وإذا زاد الإنسان على ذلك الصبر وإذا زاد الإنسان على ذلك الصبر الاحتساب أي احتساب الأجر كان له مع هذا أجر كان له مع هذا أجر والمصائب تكون على وجهين. அதாவது ஒரு முஸ்லிமுக்கு இப்படியான நிலைமைகள் ஏற்பட்டால், கஷ்டம், கவலை, துக்கம், நோய் நொம்பலம் ஏற்படும் போது இதுல அவன் பொறுமை செய்தான் என்றால் அதுல அவனுக்கு என்ன கூலியும் கிடைக்கின்றது சொல்றான். இந்த அதாவது முசீபத்துக்கள் இவைகள் இரண்டு விதமாகும் என்று சொல்றான். தாரத்தன் இத உசீபல் இன்சான் ததக்கரல் அஜ்ர வஹ்தஸப ஹதில் முசீபா அலல்லாஹ் வயகுனு ஃபீஹா ஃபாயிதத்தான். சில நேரம் ஒரு முஸ்லிமுக்கு சோதனை ஏற்பட்டு அவன் அதுல நன்மை நாடினான் என்றால், இந்த முசீபத்தில் அவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இன்னல் கஷ்டத்துல அவன் அல்லாஹ்விடத்துல நன்மை நாடினான் என்றால் அவனுக்கு இரண்டு நன்மைகள் இருக்கின்றன. தக்ஃபீருதுனும், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றது ஒன்று, வஸியாதத்துல் ஹஸனாத், இன்னும் இரண்டாவது அவனுக்கு நன்மை அதிகரிக்கப்படுகின்றது. அதுதானே இரண்டு விடயங்கள். ஒருவனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம், துன்பம், இதுல அவன் இதுல அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றது. அந்த முசீபத்துல அவன் அல்லாஹ்விடத்துல அவனுடைய நன்மையை நாடினான் என்றால் அவனுடைய நன்மை அவனுக்கு அதிகரிக்கப்படுகின்றது என்று ஷேக் உசைமின் அவங்க சொல்றாங்க. இது இந்த ஹதீஸிலிருந்து நாங்க விளங்கிய விளக்கமாக இருக்கின்றது. இதோடு நாம் அடுத்த ஹதீஸை பார்ப்போம். 39வது ஹதீஸ். இதிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டு மறைக்கப்படுகின்றது. கூறுகின்றார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிப் மின்ஹு, ரவாஹுல் புகாரி. எவர் ஒருவர் மன் யூரிதில்லாஹு பிஹி கைரன், எவருக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை நாடுகின்றானோ, எவருக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை நாடுகின்றானோ, யூஸிப் மின்ஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை சோதிக்கின்றான், அவனை சோதனைக்கு உள்ளாக்கின்றான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். சரியா? அப்ப சோதனை வருவதென்றால், ஒரு முஸ்லிமுக்கு சோதனை வருகிறது என்றால் அதன் அர்த்தம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு நன்மையை நாடுகின்றான் என்ற அர்த்தம். அதே போல நாம் 40வது ஹதீஸை பார்ப்போம். 40வது ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். கூறுகின்றார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக கூறுகின்றார்கள், லா யதமன்னயன்ன லா யதமன்னயன்ன அஹதுக்கும் அல் மௌத லிதுர்ரின் அஸாபஹு. ஒரு தீங்கு ஏற்பட்ட காரணத்தினால் ஒரு தீங்கு ஏற்படும் காரணத்தினால் ஒருவர் மௌத்தை நாடக்கூடாது, நாட வேண்டாம், மௌத்தை நாட வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். லா யதமன்னயன்ன அஹதுக்கும் அல் மௌத், உங்கள் ஒருவர் மௌத்தை எதிர்பார்க்க வேண்டாம், லிதுர்ரின் அஸாபஹு, அவருக்கு ஏற்படக்கூடிய தீங்கின் காரணத்தினால. ஃபஇன் கான லா புத்த ஃபாயிலன், கட்டாயம் அதை என்ன அவர் செய்ய வேண்டும் என்றிருந்தால், மௌத்தை வேண்ட வேண்டும் என்றிருந்தால், ஃபஇன் கான லா புத்த ஃபாயிலன், அதை அப்படியே அவர் கட்டாயம் செய்யணும் என்றிருந்தால், அதாவது என்ன மௌத்தை வேண்ட வேண்டும் என்றிருந்தால், அவ்வளவு கஷ்டம் அவரால் தாங்க முடியாது, மௌத்தை இப்போ மௌத்து தான் அவருக்கு மௌத்து தான் விரும்புகிறார் என்று இருந்தால், பல்யகுல், அவர் பின் வருமாறு கூறட்டும் சொல்றாங்க. பின் வருமாறு கூறட்டும் என்று சொல்றாங்க. அல்லாஹும்ம, பின் வருமாறு, அது எப்படி? அல்லாஹும்ம, யா அல்லாஹ், அஹ்யினி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லி, வாழ்வு எனக்கு நல்லதாக இருந்தால் என்ன நீ வாழ வைப்பீராக. வாழ்வு நல்லதாக இருந்தால், எனக்கு நல்லதாக இருந்தால் என்னை நீ வாழ வைப்பீராக. நான் வாழ்வது, எனக்கு வாழ்க்கை நல்லதாக இருக்குமே, நான் வாழ்வது எதிர்காலத்தில் எனக்கு நல்லதாக இருக்குமே, ஆனால் என்னை நீ உயிரோடு வைப்பீராக. வதவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து கைரன் லி, மரணம் எனக்கு நல்லதாக இருந்தால் என்னை நீ மரணிக்க செய்து விடுவீராக என்று சொல்லட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது ஒரு கஷ்டம், துன்பம், சில நேரம் தாங்க முடியாத கஷ்டம், துன்பம் வந்துவிட்டால் சிலவங்க மௌத்தை வேண்டுவார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி செய்யாதீங்க. ஒரு கஷ்டம் வருவதால நீங்க என்ன செஞ்சிடாங்க, உடனடியாக அல்லாஹ்விடத்துல மௌத்தை வேண்டாதீர்கள். சரி, அப்படி நீங்க செய்யத்தான் வேண்டும் என்றிருந்தால், அதைத்தான் மௌத்து தான் உங்களுக்கு வழி என்றிருந்தால், சரியா, பின் வருமாறு சொல்லுங்க. நேரடியாக மௌத்தை கேட்காம, மரணத்தை கேட்காம பின் வரக்கூடிய விதத்துல சொல்லுங்க. அது எப்படி? யா அல்லாஹ், மரணம் எனக்கு வாழ்வு எனக்கு நல்லதாக இருந்தால் என்னை நீ வாழவை, அப்படி இல்லாமல் நான் மரணிப்பது எனக்கு நல்லதாக இருந்தால் என்னை நீ மரணிக்க செய்வாயாக என்று சொல்லுங்கள் என்று சொன்னோம். அப்ப இது என்ன, ஒரு அதபு, ஒழுக்கம், அல்லாஹ்வோடு எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டு. நேரடியாக என்ன மௌத்தை கேட்டால், சரியா, இருக்கிற கஷ்டம் துன்பம் தாங்க முடியாது, அதனால் ஒருவன் என்ன நேரடியாக மௌத்தை கேட்கின்றான் என்றால் அது அவனுக்கு தெரியாது. மௌத்துக்கு பின்னாலே வரக்கூடிய அந்த நிலைமை, அதுக்கு புரியக்கூடிய வாழ்வு, கபருடைய வாழ்வு, மரணித்ததுக்கு பிறகு அது எப்படி இருக்கும் என்று அவனுக்கு தெரியுமா? தெரியாது. ஒருவேளை என்ன இந்த உலக வாழ்க்கை படக்கூடிய கஷ்டத்தை விட என்ன கபருடைய வேதனை அவனுக்கு அதை விட கடினமாக இருக்கலாம். சரியானே? அப்ப அவனுக்கு அதை பத்தி அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அந்த விடயத்தை பத்தி அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். சரியானே? ஆகையால் என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை என்ன இப்படியான முதல்ல ஒரு அழகான, ஒழுங்கான, அதபான ஒழுக்கத்தோடு என்ன அல்லாஹ்வோடு நீங்க அதாவது முறையா கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? தன்னுடைய அறிவு என்ன குறுகியது. மனிதன் என்ன அவனுடைய கண் முன்னுக்கால் இருக்கக்கூடியதான் அவனுக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு அவனுடைய அறிவுக்கு, அவனுடைய பார்வை, அவனுடைய அறிவுக்கு பின்னால் இருக்கக்கூடியது அது சம்பந்தமாக அவனுக்கு தெரியாது. தானே? மனிதனுடைய அறிவு, மனிதனுடைய பார்வை, மனிதனுடைய கேள்வி அனைத்தும் என்ன குறுகியது.
பார்வைக்கு ஒரு எல்லை இருக்குது, அறிவுக்கு ஒரு எல்லை இருக்கின்றது, சக்திக்கு ஒரு எல்லை இருக்கின்றது. அப்ப இதையெல்லாம் தாண்டி அதுக்கு பின்னால என்ன நடக்க போகுதுன்றதை பத்தி மனிதனுக்கு தெரியாது. சரிதானே? அதை அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியும். அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் அந்த விடயங்களை பத்தி தெரியும். ஆகையால் என்ன, அல்லாஹ்விடத்துல நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்த விதத்துல கேட்கணும். யா அல்லாஹ், வாழ்வு எனக்கு நல்லதாக இருந்தால், இதுக்கு பிறகு வரக்கூடிய வாழ்வு எனக்கு நல்லதாக இருந்தால் என்ன நீ வாழவை. இப்போ கஷ்டப்பட்டாலும் இதுக்கு பிறகு வரக்கூடிய கட்டம் எனக்கு நல்லதாக இருந்தால் என்ன வாழவை. அதுதானே? இல்ல இதுக்கு பிறகு எனக்கு தொடர்ந்து கஷ்டமாகத்தான் இருக்குமே, ஆனால் அப்படி என்றால் எனக்கு நீ மரணத்தை தான்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் நாம கேட்கணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இதில் என்ன விளங்குது என்றால், இன்று சிலர் என்ன, ஏதாவது ஒரு பெரிய ஒரு கஷ்டம் வந்துட்டால் என்றால் உடனடியாக என்ன அதை தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். அப்ப தற்கொலை செய்வது, அவன் நினைச்சுக்கிறான் என்ன, இந்த தன்னை தற்கொலை செய்து கொண்டால் இதோட வாழ்க்கை முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறான். இல்ல, ஆனால் தற்கொலை செய்யக்கூடியவரை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்றாங்க, மன் கதல நஃப்ஸஹு பிஹதீத், எவன் ஒருவன் எந்த விதத்தில் அவன் தற்கொலை செய்து கொள்கின்றானோ, ஒருவன் என்ன, அதாவது நஞ்சை சாப்பிட்டு விட்டு உயிரை இழந்து கொள்கின்றான். இன்னொருவன் என்ன, கத்தி அல்லது துப்பாக்கி போன்ற விடயங்களை பொருட்களை கொண்டு தன்னை அழித்துக் கொள்கின்றான், மாய்த்துக் கொள்கின்றான். எப்படி அவன் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கின்றானோ அதே போன்று அவனுக்கு என்னங்க மறுமையில வேதனை கொடுக்கப்படும் சொல்றான். சிலர் என்ன, மாடி வீடுகள் மேலிருந்து பாய்ந்து தன்னை மாய்த்துக் கொள்கின்றார்கள் என்றால் அதே போல் அவனுக்கு என்ன மறுமையில தண்டனை கொடுக்கப்படும். சரிதானே? அப்ப மேலிருந்து பாய்ந்தால் அவனுடைய உயிர் போய்விடும், திரும்ப உயிர் கொடுக்கப்படும், திரும்ப அதே போல மேல போய் பாய்வான். அப்படியே என்ன அவனுக்கு மறுமையில தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கு. எவன் ஒருவன் ஒரு கத்தியால தன்னை குத்தி கொண்டு மரணித்தான் என்றால் அதே போல என்ன மறுமையில அவனுக்கு அவன் திருப்பி அவனுக்கு அந்த தண்டனை கொடுக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆகையால் என்ன, அதாவது ஒரு சோதனையில மனிதன் தன்னை மாய்த்துக் கொள்வது இது என்ன முறையல்ல. மாறாக அவன் பொறுமை செய்யணும். பொறுமை செஞ்சு அல்லாஹ்விடத்துல என்ன நல்ல வாழ்வு கேட்கணும். சரிதானே? அப்படியே முடியாது என்று இருந்தால் அதுக்கு என்ன, யா அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பொறுப்பு சார். யா அல்லாஹ், என்னுடைய வாழ்வு எனக்கு நல்லதாக இருந்தா எனக்கு வாழ்வத்தா, இல்லை என்றால் மரணம்தான் எனக்கு நல்லதாக இருந்தால் என்னை நீ மரணிக்க செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்துல என்ன நல்ல முறையில கேட்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையில நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள்ல நல்ல முறையில் நடந்து, அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடிய முறையில் நாம் நடந்து அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை பெற்றுக்கொண்டு நாம் மரணிக்கக்கூடியவர்களாக, ஈமானோடு மரணிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக என்று கூறி பாடத்தை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.